அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக சங்கீதம் 119 சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட 29ஆம் வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்று பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இந்த வேதம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறது என்று பார்த்தோம். நேற்றைய தினத்திலும் கூட இந்த வேதம் தேவனுடைய கிருபையை எனக்கு கொண்டு வந்து என்னுடைய ஆத்மாவை சுகப்படுத்துகிறது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலுடைய கவலைகள் பலவீனங்களிலே இந்த வேதம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது என்று பார்த்தோம். இன்றைய நாளிலும் கூட இந்த 29ஆம் வசனம் சொல்கிறது, பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்று சொல்கிறது. வேதம் பாவ வழியிலிருந்து நம்மை மீட்க போதுமானதாக இருக்கிறது. பாவ வழியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பதற்கு வேதம் போதுமானதாக இருக்குது. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், பொய் வழியை என்னை விட்டு விலக்கி. பொய் வழி அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தமற்ற வாழ்வு எல்லாமே பொய் வழி தான். என்னுடைய வாழ்க்கையில் பொய், திருட்டு, விக்கிரகாராதனை, கீழ்ப்படியாமை, தேவனுடைய கட்டளையை மீறுதல், சுயநீதி, தற்பெருமை, மாய்மாலம், இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகள் எல்லாமே பொய் வழி தான். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பாவம் நிலைத்து இருக்கிறது. அநேக நேரத்தில் இந்த உலகத்தினுடைய காரியத்துக்கு நான் ஒத்து போகிறேன். பொய் வழி. இந்த உலகம் எப்பொழுதுமே பொய் வழியை மட்டும்தான் மனிதனுக்கு காட்டி கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் ஒருபோதும் மெய் வழியை உங்களுக்கும் எனக்கும் காட்டாது. ஏன்னா இந்த உலகத்தின் பிரபு பிசாசு தேவனுடைய எதிரி. தேவனுடைய எதிரி எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை மட்டும்தான் சொல்லி கொண்டு வருவான். இப்போ இந்த உலகத்தினுடைய நடைமுறை காரியங்களை ஒத்து போகிறது அது பொய் வழி. இப்போ இங்கே இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொய் வழியை என்னை விட்டு விலக்கி. நானாக இந்த பொய் வழியிலேருந்து என்னை நான் சீர்படுத்தி நான் வெளியே வரேன்னு சொல்லலை. மனிதனால் எப்பொழுதும் அந்த பொய்யான வாழ்க்கையிலிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியாது. மனிதன் ஒருபோதும் தன்னைத்தானே இந்த பாவ வழியிலிருந்து காப்பாற்றி கொள்ளவே முடியாது. தேவன் ஒருவர் மட்டுமே இந்த பொய்யான வாழ்க்கையிலிருந்து, இந்த பாவமான வாழ்க்கையிலிருந்து, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறார். தேவன் என்னை பாவத்திலிருந்து விலக்கவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருபோதும் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக முடியாது. தேவன் மட்டும்தான் எனக்கு விடுதலை தரார். தேவன் எப்படி இந்த பாவ வழியிலிருந்து எனக்கு விடுதலை தருகிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக. ஆதாமினுடைய சந்ததியாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் பாவம் நம்மளை ஆட்கொண்டது. பாவத்திற்கு அடிமையானோம். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் அவர் மீது சிலுவையிலே வைக்கப்பட்டு பிதாவின் கோபத்தை அவர் தாங்கிக் கொண்டு பிதாவின் கோபத்தை சிலுவையிலே திருப்தி செய்து மனிதனையும் பிதாவையும் ஒப்புரவாக்கினார். யாரெல்லாம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்குறாங்களோ, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிற எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான பாவ வழியில் இருந்த மனிதனாலும் சரி, தேவன் அவனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தன்னுடைய நீதியை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அதனால தான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், பொய் வழியை என்னை விட்டு அகற்றும் தேவன் தான் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா, நான் ரொம்ப மோசமான பாவிங்க, அதில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பாவம் செய்கிறேன், அப்படி இல்லை இந்த உலகத்தினுடைய காரியத்துக்கு நான் ஒத்து போய் இந்த உலகத்தான் போல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பொய் வழி என்னுடைய வாழ்க்கையிலேருந்து அகற்றுங்க. என்னால் முடியாது. நான் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் முடியாது. நான் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் திரும்ப திரும்ப பாவத்தை தான் செய்வேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா தேவன் உங்களையும் நீ மீட்பதற்காக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் கொடுத்து உங்களுக்காக எனக்காக அவரை சிலுவையில் அடித்தார். அவர் மூலமாக மட்டும்தான் இன்னைக்கு மீட்பு தவிர, அவர் மூலமாக மட்டும்தான் இன்னைக்கு பாவத்திலிருந்து விடுதலையை தவிர வேறு எப்படியும் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அதான் அவருடைய மெயின் கோல், வேறு எதுவுமே இல்லை. அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இந்த காலை வேளையில், ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளுங்கள், அந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை விடுதலை செய்கிறார். இப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.